ஹலோ விவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிஃபில் எப்படி வந்து அவுட்லைன்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேங்க. சூயிங் த்ரெட் இருக்குங்க இல்லையா, சூயிங் த்ரெட்டில் தான் நான் போட போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக நம்ம செயின் போடுவோம் இல்லைங்களா, அந்த செயின் போட்டு அந்த லூப்பை மேலே இழுக்கும் பொழுது அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 2 சுகர் பீட்ஸ்ன்னு ஆட் பண்ணி உள்ளே விட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம 3லேருந்து 4 வரைக்குமே போட்டு நம்ம லாக் பண்ணி ஸ்டிச் போடலாங்க. ஆனால் 4லாம் போகும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக வருங்க. அதனால் நான் 2 to 3 மட்டும்தான் போடுவேன். நீங்களும் அது போலவே நீங்கள் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இது மாதிரி ஒரு குட்டி குட்டி மோட்டிஃபாக வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த மோட்டிஃபை ஃபில் பண்ணி நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு குட்டி குட்டி மோட்டிஃப் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் வந்து டூ பீட்ஸ் வந்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது போலவே நீங்களும் வந்து 2 பீட்ஸை வச்சு நீங்கள் போடுங்க. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் இந்த பீடை வச்சு நான் கவர் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பீட்ஸை வச்சு நான் ஆட் பண்ணி நான் போடுறேங்க. பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது போலவே நம்ம அடியில் விடுற த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா வந்து நமக்கு அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குங்க, அந்த இடத்துல கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அடியில் இருக்க த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பீடு வந்து தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம பீட் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம தெரியாமல் லைட்டாக இழுத்தா கூட நம்ம இது வரைக்கும் போட்ட பீட்ஸ் எல்லாமே உருவிட்டு வந்துடுங்க. அதனால் பீடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் இது போட்டு முடிச்சிட்டேங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் இதுதாங்க போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேங்க. இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஹனிகோம் பீவ் எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.